Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி யூடியூப்ல வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது ரீசெண்டா வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேனல் நேம் மட்டும் கொடுத்து பக்கத்தில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து என்டர் பண்ணல, அதில் வந்து எழுதியிருக்கல. ஸோ அது போக லைக் டிஸ்லைக் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. அது போக ஷேரு, கிரியேட்டு, டவுன்லோடு, கிளிப்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு வாட்ச் லேட்டர் இல்லைனா சேவ் டு பிளேலிஸ்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி டைட்டிலில் கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல எதில் கிளிக் பண்ணாலும் இந்த சேனலுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். சேனலில் கிளிக் பண்ணனா ஜஸ்ட் இந்த மாதிரி அதில் டேப் பண்ணாலே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அது போக வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் எதுக்காக காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். அது ஷோ பண்ணுது. லைக் இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக அன்சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸில் இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் நன் அப்படிங்கிற மாதிரி ஆல் போடுற மாதிரி ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலாக இருந்ததுன்னா நமக்கு வேறு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைக் சப்ஸ்கிரைபே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி நமக்கு வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு காட்டும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவாக கிளிக் பண்ணிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலைஸ்டு டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஆல் செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அகைன் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் லைக் வந்து இந்த மாதிரி சின்னதாக மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ அது போக சப்ஸ்கிரைப் கவுண்ட் இதில் ஷோ பண்ணுது பார்த்தீங்களா. அந்த சேனலுக்கான நீங்கள் கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சேனலில் லைட்டாக கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் சேனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.